ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு வெளில வரும்போது கதவை நான் பிடிச்சி தள்ளுறேன். கதவு ஓப்பனே ஆகலை. வெளியில் இருக்க செக்யூரிட்டி பார்த்து, சார் புல் பண்ணுங்க சார் அப்படின்னாரான். அதை கேட்டு நான் சிரிச்சுக்கிட்டே வெளில வந்தேன். என்ன சார் சிரிக்கிறீங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்டார். அப்போ சொன்னேன், இல்லை இது பார்க்கும்போது ஆரம்ப காலத்தில் நான் கல்யாணம் ஆன டைமில் நான் என்னெல்லாம் பண்ணுன்ற ஞாபகம் வந்தது அப்படின்னு. என்ன அப்படின்னு, என் ஒய்ஃபு ஒரு பிரச்சனை எட்டுனது முன்னாடி வைப்பாங்க. ஒரு 30 செகண்ட் தான் நான் கேட்பேன். கேட்டு முடிச்சுட்டு அட்வைஸாக பொழிய ஆரம்பிச்சிட்டேன். கட்டுப்பாக எழுந்து போயிடுவாங்க. சில நாள் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கும்னு நினைப்பேன். அப்போ 1008 கேள்வி கேட்பாங்க. இதனாலேயே எங்கள் 2 பேருக்குள்ள கல்யாணம் ஆன புதுசில் நிறைய சண்டை வந்தது. திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா கல்யாண வாழ்க்கையில் இப்போ இது புல் பண்ணணுமா புஷ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கலை தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கடையிலையாவது புல்லு புஷ்ஷுன்னு போர்டாவது போட்டிருப்பாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் திருமண வாழ்க்கையில் வேர்ட்லாம் கிடையாது, வெறும் எமோஷன்ஸ் தான். அதனால் அன்பால் புல் பண்ணணும், ஈகோவால் புஷ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.